30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 7ல் இருக்கும். ஸோ வெயிட் இன்றைக்கி 20 கிராம் கிட்ட கூட வந்துட்டு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சீட் டே எடுத்தோம் இல்லையா, நேற்று தெரியல. ஸோ அதோட இம்பேக்ட் வந்துட்டு இன்றைக்கி தான் வெயிட்டில் தெரிஞ்சிருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஃபர்மனன்ட் பண்ண ரைஸ் தான் சாப்பிட்டேன். ஸோ 4 பாதாம் எடுத்துட்டேன் ஹஸ்பண்ட்க்கு எடுத்து வச்சதுலேருந்து. மார்னிங் லைட்டாக சாப்பிட்டதால லஞ்ச் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஏர்லியராகவே குக் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வரகரிசி தான் எடுத்துருந்தேன். அதில் கொஞ்சமாக ரைஸ், கொண்டக்கடலை குழம்பு, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ்க்கு வந்து குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். ஃபில்லிங்காகவே சாப்பிட்டேன். என் பையனுக்கு கொலுசு வாங்கிட்டு வந்தோம். வேலையாக அதை மாட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு மாட்டியாச்சு. ஏன்னா 2 நாள் போடலை. பழைய கொலுசு டைட்டானதால் எங்கே போகிறானே தெரில, விழுந்துடுறான் வேறு. ஸோ அந்த ஒரு இன்டிமேஷனுக்கு மணிக்கட்டினா மாதிரி இருக்கணுன்றதுக்காகவே இந்த கொலுசை வாங்கி மாட்டோம். அவனுக்கு சவுண்டெல்லாம் கேட்கறதால வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் அடாப்ட் ஆகிட்டான். தங்கப்பில் மதிரன் யார் கொலுசு வாங்கி கொடுத்தா? அப்போவா? நைட் டின்னருக்கு ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சிட்டு அதே டின்னராக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சிம்பிளாக இருக்கட்டும், ஹெவியாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும், வெயிட் லாஸ் வீடியோஸ் வேணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.